ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு வான்கூவர்ல இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூரிஸ்ட் ஸ்பாட்க்கு தான் போக போறோம். போற இடம் எப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ், லஞ்ச் அப்புறம் தண்ணிலாம் எடுத்தாச்சு. இப்போ மார்னிங் 5:30 ஆகுது. ஸோ குட்டி பாப்பா எழுந்தா தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ற மாரி இருக்குன்ட்டு அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நம்ம பேக்ல பேக் பண்ணி கிளம்பியாச்சு. நம்ம வீட்லருந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பி போறோம். அங்கருந்து நம்ம வண்டி எடுக்கணும். ஏன்னா, எல்லாரும் போறதுக்கு நம்ம வச்சிருக்க கார் வந்து சரி வராது. நமக்கு ஒரு 8 சீட்டர் தேவைப்படுது. நம்ம கூட இன்னொரு ஃபேமிலியும் ட்ரிப்ல ஜாயின் பண்றாங்க. இன்ஃபேக்ட் நமக்கு இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொன்னதே அவங்க தான். இத நைட்டே நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிளேஸுக்கு வரும்போது மார்னிங் ஒரு 7:15, 7:30 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வெளிச்சம் இருந்தது. எப்பவுமே இந்த மாரி ரெண்டல் கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபுல்லா வந்து இன் அண்ட் அவுட் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. கார்ல ஏதாவது டென்ட் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் முன்னாடி டேஷ்போர்டில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அது இருக்குது, அப்புறம் பெட்ரோலோட அளவு என்னன்றதை நம்ம செக் பண்ணிக்கிறோம். அப்புறம் சீட்ஸில் ஏதாவது டேமேஜ் இருக்கா, இப்படின்னு எல்லா ஒரு விஷயமும் இன்ச் பை இன்ச்சாக வந்து பார்த்துக்கிறது வந்து நமக்கு சேஃப்டி. அதை பார்த்துக்கிறதோடு இல்லாமல் வந்து ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு எல்லா விஷயமே ஞாபகம் இருக்காது. இவரு வளைச்சு காரை ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாரு. அதுக்குள்ள பசங்களும் எழுந்துட்டாங்க. ஸோ பசங்களோட பேக் எல்லாத்தையும் அந்த கார்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு, அப்புறம் கார் சீட்டர் எல்லாத்தையும் வந்து 2 பேருக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நாங்க வந்து ரெடியா இருந்தோம். நம்ம மார்னிங் சீக்கிரமா கிளம்புனதால எந்த டிராஃபிக்கும் இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம இன்னைக்கு போற தூரம் ரொம்ப அதிகம். நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்திருக்க இடம் விஸ்லர்ல இருக்க இந்த ரெயின்போ பார்க் தான். ஸோ இந்த பார்க்குக்கு செப்பரேட்டாக வந்து பார்க்கிங் இருக்கு. நம்ம இந்த பார்க்குக்குள்ள போறதுக்கு முன்னாடியே 2 பக்கமும் போர்டு வச்சிருக்காங்க. பார்க்கும்போது ஓகே, இந்த பார்க்கோட அருமை பெருமைங்களை பத்தி மென்ஷன் பண்ணி ஏதாவது சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு தான் போய் பார்த்தேன். ஆனா இந்த இடத்துல வந்து 2 பக்கமும் பேர் பத்தி தான் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பேர் வந்து அடிக்கடி வரும் போல இருக்கு. ஸோ அதனால வந்து அதுங்களுக்கு எப்படி ஃபீட் பண்ணக்கூடாது, கரடி வந்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்ற மாதிரி ஒரு 2 சைடுமே நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு சின்னதாக ஒரு ரயில்வே கிராசிங் வருது. ஸோ அதை தாண்டி தான் நம்ம பார்க்குக்குள்ளே நம்ம போகிறோம். நம்ம இங்கே வரும்போது ஒரு 9:30 ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு அப்படியே நாங்களும் சாப்பிட்டுட்டோம். நேற்று பார்க்கும்போது டெம்பரேச்சர் 19 டிகிரி அப்படின்னு காட்டுச்சு. ஆனால் காலையில் பார்க்கும்போது ரொம்பவே குளிராக இருக்குது. பார்க்கை ஒட்டியே நமக்கு ஒரு அழகான லேக் இருக்குது. இந்த லேக்கை பக்கத்துலேயே நமக்கு சைக்கிளிங்கான ட்ராக் இருக்குது, ஜாகிங் போகிற பாத்து, அதுக்கப்புறம் வந்து செப்பரேட்டாக பிக்னிக் டேபிள்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வாலிபால் மாதிரியான கேம் விளையாடுறதுக்கும் சம்மர் டைமில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த லேக்கில் போட்டிங்கும் பண்ணலாம். ஸோ அந்த போட்டை வந்து அவங்க காரில் பின்னாடி அட்டாச்மெண்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த போட்டில் அவங்க அந்த டாகு, குழந்தை எல்லாத்தையும் ஒரே இதுவாக எடுத்துகிட்டு போகும்போது பார்க்கவே ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்குது. கண்ணாடி மாதிரி தண்ணிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபுல்லாக தெரியுது. அந்த சின்ன சின்ன செடிங்க, அந்த தலைங்க முதற்கொண்டு நமக்கு வந்து இந்த தண்ணிக்குள்ளே தெரியுது. செம காற்று, ஒரே சிலு சிலுன்னு இருந்தது. ஆனால் என்னன்னு தெரியல, இந்த பசங்களுக்கெல்லாம் குளிர்லையா ரொம்ப கேஷுவலாக அதுங்க பாட்டுன்னு சுற்றிட்டு இருந்ததுங்க. இல்லை நமக்கு மட்டும் தான் ரொம்ப வயசாயிடுச்சோன்ற மாதிரி இருந்தது எனக்கு. இந்த லேக்குக்கு நடுவுல வந்து நமக்கு நடக்கிறதுக்கான ஒரு பாத் வந்து போட்டு குடுத்துருக்காங்க. ஸோ இது வழியா ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நம்ம நடக்கும்போது தண்ணிக்குள்ளேயே நடக்கிற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நடுவுலயும் ஒரு செட்டப் இருக்கு. அது வந்து இந்த ஸ்விம் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த பாத் வழியா நம்ம நடந்து போய் நிக்கும்போது, நம்ம தண்ணிக்கு நடுவுல நின்னுட்டு, நம்மள சுத்தி பார்க்கும்போது, மலைங்க, செடிங்க, அது இல்லாம இந்த பார்க்ல இருக்க அந்த எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து அவ்ளோ அழகா இருந்தது. இந்த லேக்ல 2 இடத்துல வந்து ஃப்ளோட்டிங் டாக் குடுத்துருந்தாங்க. ஸோ, அதுக்குள்ள ஒரு இதுல மட்டும் இந்த டாக் மெஷ் இருந்தது. இதுக்குள்ள நம்ம கேஷுவலா நடந்து போலாம். செப்பல் இல்லாம நடந்து போறது பெட்டரா இருக்கும். நாங்க யாரும் பெருசா நடக்கல. பெரிய பாப்பா மட்டும் இதுல நடந்து போனாங்க. வேண்டாம், குழந்தை வேண்டாங்க. பெரிய பாப்பா ஓகேங்க. சின்ன பாப்பா வேண்டாம்.
இங்க ஒரு 2 ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே நம்மளும் கிளம்பியாச்சு. இது போம்போது பார்த்தீங்கன்னா, ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள போற மாதிரியே இருந்தது. விஸ்லர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹில் ஸ்டேஷன். இது இம்பார்ட்டன்ட்டான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் த்ரூ அவுட் த இயர். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நியர்லி 2000 ஃபீட் அபவ் சீ லெவல்ல இருக்கு. நம்ம இப்போ பார்க்கிங் லாட்ல வந்தாச்சு. இங்க பார்க்கிங் டோக்கன வாங்கிட்டு, குட்டி பாப்பாக்கு ஸ்ட்ராலரும் எடுத்தாச்சு. என்னதான் குழந்தை வந்து நடந்து வரேன்னு சொன்னாலும், பேக் தண்ணிய அதுக்குள்ள போட்டா தான் நம்ப ஃப்ரீயா நடந்து வர முடியும். இல்லன்னா ரொம்ப சீக்கிரமாவே நம்ம டயர்ட் ஆயிடுவோம். இப்பவே நான் டார்டாய்ஸ் மாரி தான் நடந்துட்டு இருக்கேன். இங்க நடந்து வரும்போதே பயங்கரமான ஒரு தண்ணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. மேபி நம்ம போற இடத்துல ஏதாவது இருக்கும்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். இங்க பார்த்தீங்களா, ஒரு பெரிய ரிவர். இதோட சத்தம் தான் நமக்கு கேட்டுச்சு போல. இந்த ரிவர கிராஸ் பண்றதுக்கு உட்டன்ல ஒரு பிரிட்ஜ் போட்டிருந்தாங்க. அங்க நின்னு இந்த தண்ணிய பார்க்கும்போது அவ்ளோ கிளியரா இருக்கு. அந்த கல் எல்லாமே அவ்ளோ கிளியரா தெரியுது. நம்மளுக்கு போய் அங்க தண்ணியில போய் நிக்கலாமான்ற ஒரு ஆசை கூட எனக்கு வந்தது. எவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன். அப்படியே கண்ணுல ஒத்திக்கலாமான்னு இருக்கு. நம்ம ரிவரை தான் பார்த்தோம். அந்த இடத்துல 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அது எப்படி அங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியும். ஆல்சின் அருகே பட்டு இங்கே திரும்ப. இங்க பாருப்பா தண்ணி, அடேங்க அப்பா. இந்த ரிவரை தாண்டி திரும்பி நம்ம ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள தான் போறோம். அங்கங்க பாத்தீங்கன்னா போர்டு இருக்கு. இது வந்து விஸ்லர் வேலி மேப்பு. ஃபைனலி நம்ம இந்த சீ டு ஸ்கை கண்டோலா டிக்கெட் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பெரியவங்களுக்கு வந்து $75 ஆகுது. சின்ன பசங்க 6 to 13 இயர்ஸ் வந்து $30 ஆகுது. லெஸ் தென் 6 இயர்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. இதில் வந்து ஆனுவல் பாஸும் இருக்குது. நம்ம வந்து இன்னைக்கு 1 டே பாஸ் தான் வாங்கியிருக்கோம். இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக நம்ம ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் பார்க்க முடியுது. எனக்கு ஹைட்னாலே ரொம்ப பயம். சொல்ல சொல்ல கேட்காம எனக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காரு இவர். சந்திரமுகில வடிவேலு சொல்ற மாதிரி என்ன கெட்ட வார்த்தையில திட்டினாலும் பரவாயில்ல, நான் சத்தியமா வரமாட்டேன்னு சொன்னா, அப்படி நீ உயிரை காப்பாத்தி என்ன பண்ண போற? என்னைக்கு இருந்தாலும் போற உயிர் தானே அப்படின்னு வேற சொல்றாரு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நம்ம இப்போ சீ டு ஸ்கை கண்டோலாக்கு போக போறோம். இந்த கண்டோலா சைட்ஸ் ஃபுல்லா டிரான்ஸ்பரண்டா, அப்புறம் டாப் அண்ட் பாட்டம் வந்து ஃபுல்லி கவர்டா இருந்தது. பனி சறுக்கு. இந்த மாதிரி பயமா இருக்கும்போது ஆளுங்க கிட்ட கிட்ட உட்காந்தா நமக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். இது என்னன்னா ரொம்ப பெருசா இருக்கு. ஆளாளுக்கு ஒரு மூலையில போய் உட்காந்துக்குச்சிங்க. இதில் ஒரு 8 மெம்பர்ஸ் தாராளமாகவே உட்காரலாம். ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக மேலே போக ஆரம்பிச்சுது. அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது. இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜு போகிற இடம் ஃபுல்லாகவே அந்த பாத் எல்லாமே கிளியர் பண்ணி வச்சுருந்தாங்க. நமக்கு சைட்ஸில் மட்டும் அந்த ஃபிர் ட்ரீஸ் வந்து பார்க்க முடியுது. ஒரு சைடு அப்படியே பார்த்துட்டே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான பாத் வந்து இருக்குது. இந்த பாத் வந்து வின்டரில் ஸ்கீயிங் போகிற இடம். இது ஒரு 20 மினிட்ஸ் ரைடு. ஸோ 890 மீட்டர் ஹை நம்ம போகிறோம். இது மலைக்கு மேலே போகிறதுனால என்னன்னு தெரியல, நம்ம அதில் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது தரைக்கும் நமக்கும் ரொம்ப ஹைட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு இருக்குது. இந்த மவுண்டன் பேர் வந்து மவுண்ட் ஹப்ரிட்ஜ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஸ்லர் வந்து ஒரு ஆல்ரவுண்ட் இயர் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஏன்னா இது வின்டரில் ஸ்கீயிங், ஸ்னோ போர்டிங், ஸ்னோ பவுலிங் ஆக்டிவிட்டீஸும், அப்புறம் சம்மர் டைமில் மவுண்டன் பைக்கிங், ஹைக்கிங், அப்புறம் ஸ்விம்மிங் போல் வாட்டர் ஆக்டிவிட்டீஸும் நடக்கும். நம்ம போகிற இந்த கண்டோலா, பீக் டு பீக்கு, ஜிப் லைனிங், கோல்ஃபிங் வந்து ஆல்ரவுண்ட் இயர் பண்ணலாம். நம்ம மேலே ரீச் ஆகும்போது டைம் ஒரு 1:30 இருந்துச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் அண்ட் காஃபி ஷாப்பும் இருந்தது. அங்கே போகும்போது ஃபுல்லாக கிளவுட்ஸ் மூடி ஒரு பிளாக்கான ஒரு மவுண்டன், அங்கங்கே ஸ்னோ கவர் ஆகி ஒரு ஒயிட் பேச்சஸ் பார்க்கும்போது இந்த பயம் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த கிளவுட்ஸ் எல்லாம் கவர் பண்ணி சுத்தமாக ஒன்றுமே தெரியல. அப்படியே ஒரு பனி மூட்டை மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரம் நல்ல பிரைட்டான ஒரு சன்லைட்டில் ஃபுல்லாக கிளியராக தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி நம்ம ரிவர் பார்க்கும் போதும் சரி, இப்போ இந்த மவுண்டன்லேருந்து நம்ம பார்க்கும் போது சில லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் தெரியுது. இது எல்லாத்தோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டர்க்கிஷ் கலர், அதாவது ப்ளூவும் க்ரீனும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் இருக்குது. ஸோ இந்த கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுலேயே நிறைய பைக்ஸை வந்து பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து மவுண்டன் பைக்கிங்கான ஸ்பாட்டு.
நம்ம நெக்ஸ்ட் இந்த பீக் டு பீக் தான் போக போகிறோம். இந்த கண்டோலா முன்னாடி வந்ததை விட நல்லாவே வைடாக இருக்குது. அப்புறம் இதுலேயே வந்து கிளாஸ் பேஸ் போட்டு ஒரு கண்டோலா இருக்குது. ஸோ அதை கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அதை லாவெண்டர்லேயும் இதை வந்து ஒரு மாதிரியான ரெட் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த பீக் டு பீக் ரைட் வந்து பிளாக்கோ மவுண்டன்லேருந்து விஸ்லர் மவுண்டன் வரலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கண்டோலா வந்து போனதை விட ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் வந்து நம்ம 28 மெம்பர்ஸ் வரலாம் ஒரு கண்டோலாவில் போகலாம். கனடாவில் நம்ம விசிட் பண்ணுற பிளேஸுன்னு லிஸ்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணவே முடியாது. இதுதான் வேர்ல்டில் லாங்கஸ்ட் அன்சப்போர்ட்டட் ஸ்பேன். அதாவது ஒரு டவர்லேருந்து நம்ம இன்னொரு டவருக்கு போகிற டிஸ்டன்ஸு விஸ்லர் டு பிளாக்கோ மவுண்டன், அந்த டிஸ்டன்ஸ் வந்து 1.88 மைல்ஸு. இதுதான் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் கார் கேபிள். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1427 feet ஃப்ரம் த வேலி ஃப்ளோர். ஸோ அவ்வளோ டாலான கார் கேபிள் இது. அது மட்டும் இல்லாமல் இதுதான் வேர்ல்டில் லாங்கஸ்ட் லிஃப்ட்டும் கூட. அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4.4 கிலோமீட்டர். இந்த மாதிரி 3 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸை ஹோல்ட் பண்ற பெருமை இந்த பீக் டு பீக்கு இருக்கு. ஐயோ அப்பா நின்னுட்டு இருக்க, உனக்கு என்னடா பயம்? இந்த ரைட் ஃபுல்லா நான் கீழே குனிஞ்சிட்டு தான் இருந்தேன். ஏன்னா என் தலையை நிமித்தி பார்க்குற தைரியம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. இது ஜஸ்ட் 10 minutes ரைடு தான், ஸ்ட்ரெயிட்டாக போவோம், அது இதுன்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணி இது உள்ளே ஏற்றிட்டாங்க. ஆனால் செம பயம், வயிற்றுல பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட். 10 நிமிஷம் ரைடு எனக்கு ஒரு யுகம் மாதிரி இருந்தது. இங்கே இறங்கின உடனே என் கண்ணில் பட்டது இந்த ஒலிம்பிக் ரிங்ஸ் தான். இந்த ரிங் வந்து 2010 நடந்த வின்டர் ஒலிம்பிக்ஸுக்கான ரிமெம்பரன்ஸாக இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஒலிம்பிக் ரிங்ஸ் இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே நமக்கு ஒரு லாட்ஜுமே இருக்குது. இதை பேர் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஹவுஸ் லாட்ஜுன்னு போட்டிருக்கு. இந்த லாட்ஜ்குள்ளே வாஷ்ரூம், ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பார்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே ஏறி போனால் சூப்பரான சீனிக் வியூ, சாப்பிட்டுக்கிட்டே நல்லா ஜாலியாக வேடிக்கை பார்க்கலாம். நான் ஒரு இடத்துக்கும் வரும்போதும் போன இடத்த விட இந்த இடம் சூப்பராக இருக்கே, போன இடத்துல பார்த்ததை விட இந்த இடம் பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கே அப்படின்ற ஃபீல் இந்த ட்ரிப்பில் எனக்கு இருந்தது. நாங்கள் போன அன்னைக்கு கிளாஸ் பிரிட்ஜும் இந்த சேர் லிஃப்ட்டும் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. கண்டிப்பாக நான் போயிருக்க மாட்டேன், பட் என் ஹஸ்பண்ட் வந்து அதில் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. பட் அவரோட ஆசை வந்து நிராசை ஆயிடுச்சு. இந்த விஸ்லர் மேன் அகெயின் 2010 ஒலிம்பிக்ஸோட ரெமெம்பரன்ஸாக வச்சிருக்காங்க. அது ஒட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாத் தெரியுது. இது வந்து ட்ரெக்கிங் போகிறதுக்கான ஒரு பிளேஸு. அப்படியே ரிட்டர்ன் போகும்போது இன்னொரு ஃபால்ஸும் பார்த்துட்டு போகலான்னு நினச்சோம். இன்றைக்கி மேக்ஸிமம் எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டு தான் இருந்தோம். ஒரு இடத்துலையும் கார் பார்க்கிங்லேருந்து ஒரு 15 to 20 minutes நடக்கிற மாதிரி இருந்தது. செம கால் வலி இருந்தாலும் நாங்கள் விடவே இல்லை. இந்த ஓடுற தண்ணியை பார்க்க செம சூப்பராக இருக்குது. இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ டாலாக இருக்குது. இது எல்லாமே ஒரு வகையான ஃபிக் ட்ரீ வெரைட்டிஸ் தான். இந்த பிராண்டி வைன் ஃபால்ஸ் வந்து 70 மீட்டர் ஹை. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது தண்ணி வர்றது வந்து அந்த வால்கனிக் எரப்ஷனில் ஃபார்ம் ஆன ராக்ஸ் வழியாக வருது. இதை சுற்றிலும் நிறைய லேக்ஸ் இருக்கு. இது ஹைக்கிங் அண்ட் ட்ரெக்கிங்கான சூப்பரான ஸ்பாட்.
ஸ்பாட்டுக்கு வரும்போதெல்லாம் ஒரு 7:00 ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு பிக்னிக் ஸ்பாட் அண்ட் வாஷ்ரூம்ஸும் இங்கே இருக்குது. இதிலிருந்து ஒரு நடராஜா சர்வீஸ் திரும்பி ஒரு 15 மினிட்ஸ் நடக்க ஆரம்பிச்சது தான். இந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய ஃபால்ஸ் இருக்குது. நம்ம வந்த நேரம் தண்ணிலாம் குறைஞ்சிடுச்சு. இது பத்தாது, நேரடியாக ஃபால்ஸ் விழுற இடத்துலேருந்து பார்த்தே தீருவோன்னு நடக்க ஆரம்பிச்சது. இன்னும் மேலே மேலே போய் ரொம்ப ஸ்டீப்பாகவே போகிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் இந்த இடத்துக்கு வந்தோம். இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபால்ஸு. இது சீசன் டைமில் வந்தால் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் போல். நமக்கு இன்றைக்கி என்னமோ பேட் லக்கு, நம்ம வந்த நேரம் இப்படி இருக்குது. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படியே பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து கிளம்பியாச்சு. அப்பயே இருட்டிடுச்சு, ஒரு 8:15 போல் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த vlog-அ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.